கோவையில் ஈஷா மையத்தில் 2 பெண்கள் சர்ச்சைக்குரிய முறையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனரா என்பது பற்றி 4 மணி நேரம் விசாரணை நடந்தது. இது பற்றி ஈஷா மையம் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். வனத்துறைக்கான விண்ணப்பித்து மேல்முறையீட்டுல இருக்கு. மேல்முறையீட்டு கட்டிடங்களை எல்லாம் ஏன் இடிக்க கூடாதுன்னு சொல்லி நோட்டீஸ் கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்திருக்காங்களா இல்லையா? ஆமா கொடுத்திருக்காங்க. மேல்முறையீட்டு அதாவது ஒரு மனு வருகிற போது அது பதில் நம்ம கொடுப்போம். அதுங்க ரீஜனல் டைரக்டர் கொடுக்குறாருங்க. அவருக்கு மேல டைரக்டர் இருக்காரு இல்லீங்களா? அதுல மேல்முறையீட்டு மனு கொடுத்திருக்கு. அது நிலுவையில் இருக்கும்போது நம்ம என்ன சொல்ல முடியாது? மேட்டர் வந்து கவர்மெண்ட்டும் பாக்குது, ஹை கோர்ட்லயும் இருக்குது அப்படிங்கும்போது அதான் சொல்ல முடியும். நாங்க அனுமதி இல்லாம கட்டிடம் கட்டினது தவறு இல்ல அப்படிங்கறீங்க. இல்ல அத அனுமதி இல்லாம கட்டினதல்ல. முதல் நிலையிலே விண்ணப்பம் தரப்பட்டிருக்கு. விண்ணப்பம் தரப்பட்டிருக்கு. கட்டிடம் கட்டுறதுக்கு முன்னாடி மேல்முறையீடு அப்படின்றது வேற, கட்டிடம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அதான் இப்ப சாமி சொன்னாங்க இல்லையா 94ல இருந்து கட்டிட்டு இருக்கோம். தப்பு செஞ்சுட்டு அதுக்கு அப்புறம் இது செய்யல சொல்ற மாதிரி. அது அப்படி இல்ல, 94ல இருந்து கட்டிட்டு இருக்காங்க. இந்த சட்டங்கள்லாம் இடையில மறுபடியும் வருது. இது வந்து உங்களுக்கு ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா, ஹில் ஏரியா, ஹில் ப்ரிசர்வேஷன் இதெல்லாம் பின்னால வருது. அதனாலதான் மாற்றம் வருது. 2006 சாமி ஹில் ப்ரிசர்வேஷன். இப்போ அவங்க விசாரணை பண்ணாங்கல்ல, அவங்க நீங்க நேர்ல